இதோ வர செல்வம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம மகன் ஊர்ல இருந்து கருதாஸ் அனுப்பியிருக்கான் போல. ஐயோ ரொம்ப நாள் ஆச்சே. இந்தாங்க. சரி 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 முடியுமா? பாத்து போங்க. ஏய் செல்வம். ஆமா செல்வம், கேள்விப்பட்டேன் ஊர்ல எல்லாருக்கும் வேலை போயிட்டு இருக்கான். நீ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. எங்கம்மா இங்க கருதாஸ் எல்லாம் எழுதுறாங்க. ஊர் மக்கள் மட்டும் தான் கருதாஸ் எல்லாம் எழுதுறாங்க. இப்பதான் அந்த போன் வந்துருச்சாமே. ஆமா, நானும் பார்த்தேன் தஸ் புஸ்ன்னு தட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் என் பையனுக்கு ஒரு கருதாசை போட்டு எனக்கும் தஸ் புஸ்ன்னு தட்டுறதுக்கு வாங்கி தர சொல்ல போறேன். என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த வீட்டுக்கு போனோம், நம்ம அடுத்த வாட்டி பேசுவோம். சரி சரி பார்த்து போ. இல்லன்னா இவருக்கு மட்டும் கடிதாசு லட்ச லட்சமா கட்டுற மாதிரி தான். நமக்கு என்ன ஊர் வேலை, நம்ம போ. என்ன தம்பி, வீடே இருட்டா இருக்கு. விளக்கெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ற? இல்லையா, வீட்டுல தனியா இருந்தேன். சரி எதுக்கு விளக்கு தட்டிக்கிட்டு அப்படியே இருட்டுலயே உக்காந்துட்டேன். சரி சரி தம்பி. அப்புறம் ஐயா, இன்னைக்கு வழக்கம் போல என்ன நடந்துச்சு சும்மா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லடா தம்பி, வழக்கம் போல அந்த முடிமா பொண்ணு இருக்காள மம்பேத்தா, அவளோட வந்துட்டு நான் வீட்டுக்கும். அவளுக்கு அதே வேலைதான். சரி, ஏன் இவ்வளவு சலிப்பா பேசுறீங்க? இல்லையா தம்பி, எங்க முன்ன போல இப்பெல்லாம் கடுதாசு கூடையா இருக்கு. அதான் அந்த போன் வந்ததுல இருந்து இப்போ கடுதாசெல்லாம் குறைஞ்சி போச்சியா. அதுவும் வாஸ்தவம் தான். சரி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். சரியா தம்பி. சாப்பிட வரலையா ஐயா? வரீங்க. ஏன் ஒரு 2-3 நாளா இவர் ஒரு மாதிரியாவே இருக்காரு? இன்னைக்குன்னு பார்த்து ஒரே வெக்கையா இருக்கு. பங்குனி வெயில் பல்ல கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வேணா அப்புறமா தோப்பு பக்கம் போவோமா? பங்காளி, வா பங்காளி. எப்படிடா இருக்கீங்க? இருக்கோம். ஆமா, நீ எப்படி இருக்கியா? ஒரே சோகமா இருக்க. டேய், அரைஞ்சிருச்சா என்ன? என்னடா பங்காளிகளா, எனக்கு ஒரு 2-3 நாளா மர்ம லெட்டர் வந்துகிட்டு இருக்கு. மர்ம லெட்டரா? ஆனா இந்த மர்ம கடிதத்துல ஸ்டாம்ப்லாம் ஒண்ணுமே இல்ல. அதான்டா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, இவர் சீமையில இல்லாத மகாராச. இவருக்கு தான் பொண்ணுங்களாம் வந்து வருஷம் கட்டி அனுப்புறாங்க. என்னடா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இது நீயே உனக்கு எழுதிக்கிட்டியா என்ன? சொல்றா, நான் வரேன். கிளம்பு. இவனுக்கு இதே ஒரு வேலைதான். நாலு பேரு அவன் உருட்டு காத்துல பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். அவனு தான் போயிட்டானே கோர்ஸ் பார்க்க. தமிழ்
ஏன் வாழ்ந்துட்டு சரி நமக்கு என்ன வா, அதான் போய் நம்ம வேலையை தோப்புக்கு பார்ப்போம். கிளம்புவோம். இதுதான் விஷயமா? அந்தரத்துல தொங்குதான் வவ்வாலு, அது அண்ணாந்து பார்த்தானா கோபாலு. இப்படில இருக்கு கதை. சரி நமக்கு என்ன ஊர் வந்து நம்ம வேலையை செய்வோம். ஆரஃபு, வர வர மனசு கொஞ்சம் வேதனையா இருக்கு. சொல்ல முடியாத விஷயம் நிறையா இருக்கு. கடுதாசும் கூடயா வர்றதில்ல, வேலையும் குறைவா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஐயா, அதான் நான் இருக்கேன்ல. இல்லடா தம்பி ஆரஃபு, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் இல்லையா? ஆனா ஆரஃபு, நான் இல்லைனாலும் ஐயா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல தம்பி, நான் சொல்றேன், நான் இல்லைனாலும் நீ இந்த போஸ்ட்மேன் தொழிலை விட்டுறக்கூடாதுயா. நம்மளுக்கு சோறு போட்ட இந்த போஸ்ட்மேன் தொழிலை நீ கடைசி வரைக்கும் தக்க வச்சுட்டு வரணும்யா. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லையா, உனக்கு எனக்கு இந்த மரத்துக்கு பெரிய ஒரு தொடர்பு இருக்கியா. அது உனக்கு சீக்கிரத்தில் தெரிய வரும். ஏய் குமுதாக்கா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உனக்கும் மருமகளுக்கும் சண்டை கேள்விப்பட்டேன். சரி எனக்கு என்ன அர்த்தம் வம்பு. ஏய் எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அடுத்து எங்க போனா? ஏய் ராணி, உன் பையன் எவனோ இழுத்துட்டு ஓடிட்டான். அவன் உண்மையா? ஏய் முனிமா, வந்த சரி எனக்கு என்ன அடுத்த வீட்டுக்கார, நான் போறேன். என்னாச்சு? ஐயா ஐயா பாத்தீங்களா? யாரு? செல்வத்தியா? ஆமா. இல்லையே, எங்க போயிட்டான்? அது இருந்து காணும் ஆண்டி. அப்பயும் நினைச்சேன் வேலை இல்லன்னு சொன்னா. ஊர்ல உள்ள எல்லா கடைச்சும் தூக்கிட்டு ஓடிட்டானா மகாராசன். உன்கிட்ட சொன்ன பாரு போ. சரி நமக்கு என்ன அடுத்தவங்க வந்து எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாதான்க்கா போயிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி எல்லாம் சொன்னாங்களா மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து? ஒன்னும் சொல்ல. கோமதி அக்கா, அக்கா அக்கா, செல்வி ஐயாவை பாத்தீங்களா? இல்லையே, என்னாச்சு? அக்கா, அவர் காலையில இருந்து காணும்க்கா. எங்க போனாருன்னே தெரியல. கேக்குறவங்க எல்லாம் தெரியல. போயிருப்பாரு. அக்கா இல்லக்கா, அவர் காலையில இருந்து எங்கேயுமே காணும். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு தம்பி, தேடி பேர் நாங்க பார்த்து சொல்லி அனுப்புறோம். சரிக்கா, பார்த்தா சொல்லுங்க. சரி. இது ஐயா ஓடியாச்சு. இது எப்படி இங்க? பல நாட்கள் தேடியும் செல்வத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஊர் மக்கள் சிலரோ இறந்துவிட்டார் என்கிறார்கள், சிலரோ ஊரை விட்டு ஓடி சென்று விட்டார் என்கிறார்கள். இதில் எது உண்மை என்று தெரியாமல் ஆரஃப் பித்து பிடித்தது போல் அலைந்தான். தன் ஐயாவின் வேண்டுகோள் கிணங்க போஸ்ட்மேன் தொழிலை எடுத்து செய்தான். இதன் மூலம் அவன் விசுவாசத்தை காட்ட எண்ணினான். கண்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் ஐயாவிற்கு அவனின் நன்றியை இதன் மூலம் காட்ட எண்ணினான். ஐயாவின் போஸ்ட்மேன் சட்டையை கம்பீரமாக அணிந்தான். ஐயாவின் காக்கி தொப்பியை அஞ்சாமல் எடுத்தான். ஐயாவின் கடித பையை எடுத்து தோளில் வீரத்தோடு மாட்டினான். ஐயாவை போலவே மாறினான்.
அன்புள்ள ஆரிஃப், ஆமாய்யா, ஐயா தான் எழுதியிருக்கேன். இந்த லெட்டர் உன் கையில் வந்திருக்கு அப்படின்னா ஐயா உன் கைக்கு வரணும்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த லெட்டர் உன் கைக்கு வந்திருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா. பிரிக்கக்கூடாத ஒரு லெட்டர் எடுத்து நான் படிச்சுட்டேன். ஆரிஃப், உங்களுக்கு இப்படி என்ன தெரியும்? இதை படித்து பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? தெரியல, எனக்கு என் வீட்டுக்கு யாரும் பெயர் போடாம லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல 6வது மரத்துல வந்தோம்னா ஆரஃப்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஆனா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது நான் செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னு வச்சுப்போமே. ஆனா பார்த்தா 2 மேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஒரே மேப் தான். அப்ப நம்ம ஏன் 2 பேரும் ஒன்னாவே போயிடக்கூடாதீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல போலாமே, ஒன்னா போலாமே. எனக்கு இந்த பாதை தெரியுமா? சரி, இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். கொஞ்சம் 5 இடத்த தாண்டி போக வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், ஆனா பாதை நம்ம போயிடலாம். தெரியுங்கன்னு? தெரியும், போலாம். சரி, நான் உங்க கூட வரதுல உங்க பிரச்சனை வந்தது? இல்ல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, போலாமே. இப்ப நம்ம போக வேண்டிய பாதை பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இங்க இருக்கோம். ஆனா இப்ப நம்ம போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா இங்க. போலாமா? இங்க இருந்து அடுத்து நம்ம இங்க போவோம். இங்க இருந்து போயிட்டு இங்க இந்த பாதையில போனீங்கன்னா காடா இருக்கும். இந்த காடை தாண்டி அப்படியே இங்க போனீங்கன்னா இங்க இன்னொரு பாதை வரும். அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு இப்படியே போயிடலாம். சரி, வாங்க போலாம். நீங்க முன்னாடி போங்க. சரி சரி, இவ்வளவு பேசணும். வரேன். என்னது இவ்வளவு பேசணும்? உங்க பேரை கேட்கவே இல்லையே. என் பேரு சின்ன. என் பேர் தெரியும்ல. உங்க பேர் ஆரத்தி. நீங்க என்ன வேலை செய்வீங்க? போஸ்ட்மேன் வேலை செய்வேன். ஓ, நல்ல வேலை. என்னை பத்தி கேட்கவே இல்லை. உங்களை பத்தியா? அது இவ்வளவு பயணம் இருக்குல்ல, பயணிச்சுக்கிட்டே பேசலாம். வாங்க. வந்துட்டுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சின்ன, வாங்க போயிடலாம். ரொம்ப களைப்பா இருக்குல்ல? நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு போல. ஆமா சின்ன, இந்த இடம் தான். வாங்க போலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கா? ஆமா ஆமா, இதை தாண்டி இன்னும் உள்ள போகணுமா? ஆமா, இதை தாண்டி.
சின்ன இதுதான் நம்ம தேடி வந்த 2வது இடம் நினைக்கிறேன். இப்பதான் 2வது எவ்வளவு நேரம் தான் இருக்கு? இங்க பாருங்களேன், இதுதான் நம்ம தேடி வந்த 2வது இடம். நீ எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் சொல்லுங்க. வாங்க வாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வாங்க நடந்து போயிடலாம் வாங்க. ரொம்ப தூரம் கடந்துட்டோம் போல. இப்ப நாங்க வந்துட்டோமே. என்னது இன்னும் கொஞ்ச தூரம் தான் சின்ன, வாங்க வந்துடும். இந்த இடம் தான். இது எத்தனாவது இப்ப? இது எத்தனாவது இடம்? சரி ஏதோ வந்துட்டோம், போடுங்க அதுல. வாங்க இத பின் தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடக்கணும்? என்னால முடியல. வாங்க வாங்க சின்ன, இன்னும் கொஞ்ச நேரம் தான் போயிடலாம். சின்ன, நம்ம தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்க? இதோ இங்க பாருங்களே, அந்த இடமா? வாங்க வாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஆரப். வேணாம், நம்ம போக வேணாம், இப்படியே வந்துடலாம் வாங்க. இல்ல சின்ன, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ளுக்கு என்ன இருக்குன்னு வாங்க போய் பாத்துறலாம். யோசிக்காதீங்க, வாங்க போய் பாக்குறேன் வாங்க. இது இப்படி இருக்கு. விழுந்து சின்ன, நான் திறக்கிறேன். என்ன ஒரே இருட்டா இருக்கு, ஒரே தோசையா இருக்கு. விளக்கு சொன்னீங்களா? இல்லையே, எப்படி விளக்கு இல்லையே. சரி, என்கிட்ட போன் இருக்கு, வாங்க உள்ளுக்கு. என்ன மட்டும் இங்க நிக்க வைக்கிறீங்க? இந்த சன்னதி போடு. பாத்து சின்ன, போடுங்க. இங்க என்னமோ இருக்கு. ஆமா, என்னது? இங்க எங்கேயும் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆமா, ஏதோ வீடு எரிஞ்சு போன படம் மாதிரி இருக்குல்ல. ஐயோ, வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க, செய்திலாம் இருக்கு. இதுல ஏதோ கிராமம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியுமா? தெரியும். படிச்சு காட்டுங்க. என்னன்னு? 200 வீடு தீப்பத்தி எரிஞ்சிருச்சா? ஐயோ, அப்போ இதுதான் எரிஞ்சவங்களோட முகமா? ஐயோ, இங்க வாழ்ந்தவங்க இது போல இதெல்லாம். அப்போ இங்க குழந்தைகளும் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், இவ்வளவு பேர் எப்படி எரிஞ்சிருக்க முடியுச்சுன்னா? என்னமோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன மொத்தமா இருக்கு? ஆமா, அப்போ எரிஞ்சு போன கூட மெத்தையா இது? இங்க யாரும் தங்கியிருக்காங்க போல. ஆமா, இங்க யாரும் இருக்காங்க போல சின்ன. ஒருவேளை இதெல்லாம் செஞ்சவங்க அவங்களா? அதான் நினைக்கிறேன். யாரா இருக்கும்? புரியுங்க. இது எல்லாமே ஊர் மக்களோட கடை மாதிரி இருக்குல்ல. இன்னும் ஊரு இப்படி இருக்கு. இப்படி ஒரு ஊர் இருக்குதா யாருக்குமே தெரியாது போடுச்சுன்னா. இது என்னது? யார் இது? ஏன் இதோட படம் மட்டும் தனியா இருக்கு? லெட்டர் எரிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி கடிதம் எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவருதான் இதெல்லாம் பண்ணிருக்காரோ? வாய்ப்பு இல்லை சின்ன. அவர் காண போய் 4 வருஷம் ஆகுது. அவர் செஞ்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. அப்படி எப்படி இது வந்துச்சு? இல்ல, வேற யாரும் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த மிதிவண்டி எங்க? நல்லா நல்ல லைட் அடிங்க. இந்த மிதிவண்டி எங்க? மிதிவண்டி இது எங்க செல்வாயாவோட மிதிவண்டி மாதிரி இருக்கு. அப்போ அவருதான் போல. நானும் சொல்றேன். வாய்ப்பே இல்ல. ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும், வாங்க தேடி பாக்கலாம். இங்கதான் ஏதாச்சும் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. துப்பு கிடைச்சிருச்சு. இங்க சின்ன துப்பு கிடைச்சிருச்சு. வாங்க, இது நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அவன் பண்ணிருக்கான். நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க வாங்க சின்ன, வாங்க வாங்க போலாம். சின்ன வாங்க. எதையும் பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல இப்ப, செல்வா ஐயா மாதிரியும் சின்ன மாதிரி இருக்கு. இதான் நானும் எங்க ஐயாவும் எங்க குடும்பத்தோட கடைசியா எனக்கு சந்தோஷமான நாள். எங்க நாளைக்கு சதிச்சிட்டோம் இந்த குடும்பம். என் குடும்பத்தை அழிச்சது பார்த்தாம எங்க செல்வா ஐயாவையும் கொண்டுட்டியடா. என் ஊரையே எரிச்சு என்னை தனிமரமாக்கிட்டேன். எங்க ஐயா மட்டும்தான் என்னை வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. இது நான் என் ஊர் மக்களுக்கும் என் குடும்பத்துக்கும் எங்க ஐயாவுக்கும் சேர நன்றி கடனா இருக்கும்.
ஐயா திட்டமிட்ட மாதிரி இந்த ஆர்எஃபை வச்சு இந்த இடத்த நம்மளே செட்டப் பண்ணி இந்த உண்மையை வெளிச்சது கொண்டு வருவோம். நம்ம சொன்னா யாரு கேட்பா? இவன் சொன்னா, ஒரு போஸ்ட்மேன் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. சரி போவோம். அந்த படத்துல இருந்தது நீயும் செல்வம் ஐயா தானே? இந்த இடத்தைய தேடி வந்தானுங்க. ஆனா அவன் நன்றி கடனை முடிச்சுட்டான். போயும் இந்த இடத்தை தேடி வந்திருக்கானுங்க. நம்மளும் அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கோம். சரி, நமக்கு என்ன ஊர் வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம்.